Taste the Daily. 4.5 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத மக்கள் பிரச்சினைகளை 8 மாதங்களில் ஸ்டாலின் எப்படி தீர்ப்பார் என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஒரு நாடகம் என விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விவசாயிகளுடனான கலந்துரையாடலுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தவர் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறும் என உறுதிபட கூறினார். அவர்கள் அம்மா திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது, அப்போ இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் ஒவ்வொரு கிராமமாக போய் அந்த கிராமத்து மக்களை சந்தித்து அவருடைய பிரச்சனை என்று கேட்டு அதை தீர்த்து வச்சாங்க. அதை ஸ்டிக்கர் ஒட்டி தான் இன்றைய முதலமைச்சர் ஒரு 40 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு விளம்பரத்தால் அடித்து உங்களுடன் ஸ்டாலின் என்று விளம்பரப்படுத்துகிறார். ஏன் இந்த 4 வருஷமாக செய்யலை? மக்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுல்ல, அவர் கொடுத்த 46 இடத்துலையும் பிரச்சனை இருக்குல்ல, அது ஏன் செய்யலை? அது மட்டும் இல்லை, நான் எல்லா கூட்டத்திலும் நான் சொல்லியிருக்கேன். இதே போல தான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய முதலமைச்சர் அதோட அவருடைய மகன் உதயநிதி எல்லாம் மாநிலம் பூரா போய் அங்கே ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்கே அமர்ந்து மக்கள்கிட்ட மனு வாங்கினாங்க. பிரச்சனைகள்லாம் என்னென்னு கேட்டு மனு வாங்கினாங்க. அந்த மனு என்னாச்சு? அப்போவே மக்களுடைய பிரச்சனை கொடுத்துட்டாங்கல்ல. 4 வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. அவ்வளோ பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சரை ஒத்துக்கிறாரு. இப்போ இன்னும் இருக்கிறது எஞ்சி எவ்வளோ? 8 மாதம் இருக்குது. 8 மாதத்தில் எந்த பிரச்சனை தீர்க்க முடியும்? விவசாயிகள் சொன்னாங்களே, எவ்வளோ பிரச்சனை எடுத்து சொன்னாங்க. இதுதான் உண்மை. இதையெல்லாம் ஒரு ஷோ, ஒரு நாடகம். அடுத்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு விளம்பர மாடல் அரசு நேற்றைய தினம் அந்த விளம்பரத்தை முதலமைச்சர் தொடங்கியிருக்கார்.